7 பேர் டெத் ஆயிருக்காங்க சொல்லிருக்காங்க. ஆனா சற்று நேரத்துக்கு முன்னாடி அமைச்சர் ஆய்வு பண்ணாரு. 2 பேர் தான் அதிகாரப்பூர்வமாக இல்ல 7 பேர் வெளிப்படையா அறிவிக்காத இல்ல அது வந்து 7 பேர் இறந்ததாக தான் சொல்றாங்க. சோ நம்ம எதுவுமே அவசரப்பட்டு பேச வேணாம். ஏன்னா வேல்ஸ்ல தான் எல்லாமே மார்ச்சுரியில வைக்கப்பட்டதாக எனக்கும் தகவல் வந்திருக்கு. சோ நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து அரசியலாக்கக்கூடாது. இந்த நேரத்துல வந்து எல்லாருமே மனிதாபிமானத்தோட இதை பார்க்கணும். இது வந்து அரசியலாக்கக்கூடாது. இப்ப நான் உள்ள போற எல்லா டாக்டர்ஸும் சின்சியரா மனிதாபிமானத்தோட தான் எல்லா டாக்டர்ஸ் நர்ஸ் அங்க வேலை பார்க்குற எல்லாரும் செய்யறாங்க. சோ எல்லாம் பெண் குழந்தைங்க. சோ அது வந்து நம்ம அரசியலாக்க வேணாம். அது அவங்க சொல்ற மாதிரி அது 2 பேரோடய போட்டுமே, 7 பேர் வேணாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் பாசிட்டிவா. ஆனா எல்லாரும் பொழைக்கணும்னு நான் நிச்சயமா வேண்டிக்கிறேன். ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. அறிகுறிகள் பார்த்தா ரொம்ப அவங்க கிரிட்டிக்கலா இருக்காங்க. இதான் உண்மை நிலை. பட் அவங்க என்ன சொல்றாங்க, ஹெச்ஓடி கூட சொல்றாங்க, எல்லாருமே யங் ஏஜ், இப்பதான் 20 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கிறதுனால ஒரு 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமா தான் எதுவுமே சொல்ல முடியும்ட்டாங்க எல்லா டாக்டர்ஸும். ஆனா மேபி யங் ஏஜா இருக்கிறதுனால பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்ம கையில இல்லை. ஆனா ரொம்ப பாதிச்சிருக்காங்க. இப்ப வெளியே நம்ம என்ன பாக்குறோம், மூக்கு காது வாய் எல்லாம் ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. அதுதான் லங்ஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க, இன்னர்லயும். சோ உண்மையிலேயே அவங்க வந்து பொழைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம். அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக வந்து அமைச்சர்கள் அனுப்பியிருக்காரு, ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அது நிச்சயம் ஒரு 5 lakhs அவங்களுக்கு கொடுத்து உயர்ந்த சிகிச்சை கொடுத்து, அவங்களுக்கு ஆதார் கார்டு கூட இல்லைங்க, அந்த பேஷண்ட்ஸுக்கு ஆதார் கார்டு கூட இல்ல. சோ அவங்க எல்லாம் எந்தெந்த ஃபேமிலி அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களை எல்லாம் உரிய சிகிச்சை கொடுத்து நல்லபடியா ஆக்கி அவங்க ஊர்களுக்கு பத்திரமாக திருப்பி அனுப்பணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நானும்